கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆம், நம்மை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி காக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே எந்த நேரமும் விழித்திருந்து ஜெபிப்போம். நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை கேட்போம். திராணிக்கு மேலாய் நம்மை சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாத தேவன் ஒரு நாளும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதான போக்கையும் உண்டாக்குவார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிற ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். எனவே சோதனை காலத்தில் தப்பிக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான இல்லை இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுறோம். ஜெயமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிற உம்முடைய கருத்தில் எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாதுகாக்கிற கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்க்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் பெருமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே நோக்கி பார்க்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.